நம்முடைய ஆண்டவரும் உலக இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பின் நாமத்தினால உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்ததாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இம்மாத வாக்குத்தத்தம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 48 அதிகாரம் 12வது வசனம். ஐசாயா சாப்டர் 48 verse 12. யாக்கோபே, நான் அழைத்திருக்கிற இஸ்ரவேலே, எனக்கு செவிகொடு. நான் அவரே, நான் முந்தினவரும் நான் பிந்தினவருமாமே. யாக்கோபே, நான் அழைத்திருக்கிற இஸ்ரவேலே, எனக்கு செவிகொடு. நான் அவரே, நான் முந்தினவரும் நான் பிந்தினவருமாயிருக்கிறேன். நான் முந்தினவரும் நான் பிந்தினவருமாய் இருக்கிறேன். நான் அழைத்திருக்கிற இஸ்ரவேலே, என் ஜனமே, எனக்கு செவிகொடு. நான் முந்தினவர், தாயின் கருவில் உன்னை கண்டு எடுத்து இந்நாள் வரைக்கும் உன்னோடு கூட இருந்து உன்னை அழைக்கிற தேவனாகிய கர்த்தராகிய எனக்கு, இஸ்ரவேலே, நீ செவிகொடு. இம்மட்டுமாய் உன்னை கைவிடாது பாதுகாத்து அழைத்திருக்கிற நடத்துகிற இஸ்ரவேலே, எனக்கு செவிகொடு. எனக்கு செவிகொடு. பலமுறை உன்னை நான் அழைத்திருக்கிறேன், இப்போது கேட்கிறேன். என் அழைப்பை மீறி செல்லாமல் என் வார்த்தைக்கு, என் கூப்பிடுதலுக்கு நீ செவிகொடு. எத்தனையோ தடவை உன் வாழ்க்கையிலே, தனிப்பட்ட ஜீவியத்திலே உன்னை எச்சரித்திருக்கிறேன். எச்சரித்து கொடுத்தும் என் அன்பினால் நான் நேசித்திருக்கிறேன். இஸ்ரவேலே, அதையெல்லாம் நினைத்து எனக்கு செவிகொடு, செவிகொடு. கர்த்தர் அழைக்கிறார். செவி கொடுக்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையிலே வந்திருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு வாழ வேண்டும் என்கிற ஒரு சூழ்நிலைக்கு இன்றைக்கு உலகம் தள்ளப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய சத்தத்துக்கு நம்ம செவி கொடுத்தோம் என்றால் அவர் எப்படி அழைக்கிறார்? இஸ்ரவேலே, என்னால் ரட்சிக்கப்பட்ட என் ஜனமே, நான் உன்னை அழைத்திருக்கிறேன். அழைத்து நான் உனக்கு செவி கொடுக்கிறேன். என் வார்த்தைக்கு கீழ்ப்படி, என் வார்த்தையின் சத்தத்துக்கு நீ செவி கொடு. ஏன் ஆண்டவர் இந்த நாளிலே இந்த வாக்கு தத்தத்தை நமக்கு தந்திருக்கிறார்? ஏன் ஆண்டவர் இந்த செய்தியை கொடுத்திருக்கிறார்? நான் அழைத்திருக்கிற இஸ்ரவேலே, எனக்கு செவிகொடு, செவிகொடு. எவ்வளவு தாழ்மையாய் ஆண்டவர் கேட்கிறார். கண்டிப்போடு அல்ல, அன்பினால் கேட்கிறார். மனது உருக்கத்தினால் கேட்கிறார். நம்மை நேசிக்கிற அந்த நேசத்தினாலே கேட்கிறார். அவர் இரத்தம் சிந்தி நம்மை மீட்டெடுத்து இஸ்ரவேலாய் வைத்திருக்கிறபடினால் ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலே, என் ஜனமே, நான் அழைத்திருக்கிறவனே, அழைத்திருக்கிறவளே, எனக்கு செவிகொடு. இதற்கு ஒரு அர்த்தம் இருக்கும். ஆண்டவருடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவர் முந்தினவர் பிந்தினவர். முந்தி அழைக்கிறார், பிந்தின காரியங்களை நாம் சரிப்படுத்தி கொள்ள, பிந்தின காரியங்களில் நாம் ஆசீர்வாதமாக இருக்க இன்றைக்கு கர்த்தர் அந்த வாக்கு தத்தத்தை நமக்கு தந்து நம்மளை பலப்படுத்துகிறார், திடப்படுத்துகிறார். ஒன்றை நான் சொல்ல விரும்புகிறேன். 1 பேதுருவின் புஸ்தகம் 4 அதிகாரம் 7வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 1 Peter chapter 4 verse 7. எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேலே, நான் அழைத்திருக்கிற இஸ்ரவேலே, எனக்கு செவிகொடு, எனக்கு செவிகொடு. ஏனென்றால் எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று, சமீபமாயிற்று. ஒரு முடிவு வந்து கொண்டிருக்கிறது, சமீபமாயிருக்கிறது. உனக்கு முன்பாய் சமீபமாயிருக்கிறது. இந்த உலகத்திற்கு முன்பாய் சமீபமாயிருக்கிறது. தேசத்திற்கு முன்பாய் ஒரு முடிவு சமீபமாயிருக்கிறது. அதனால நான் சொல்கிறேன், நீ தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிரு.
தெளிந்த புத்தி எப்பொழுது வரும்? ஆண்டவரை நோக்கி பார்க்கிற வேளையில், ஆண்டவரிடத்தில் ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பாக நின்று ஜெபிக்கிற வேளையில் தெளிந்த புத்தியை அவர் கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவரை தேடாமல், ஆண்டவரை பாராமல் இந்த உலகத்தை மட்டும் பார்த்து கொண்டிருந்தோம் என்றால் நம்முடைய புத்தி ஒரு தெளிந்த புத்தியாக இருக்காது, அலைக்கழிக்கிற ஒரு புத்தியாக இருக்கும். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், எச்சரிப்போடு சொல்லுகிறார், எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. நான் அழைத்திருக்கிற இஸ்ரவேலே எனக்கு செவிகொடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். செவிகொடு, முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் அவர் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். சொல்லி இருக்கிறார் இல்லையா? இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே இருக்கிறேன் இருந்து கொண்டே சொல்லுகிறார். நம்மோடு இருந்து கொண்டே சொல்லுகிறார். அந்த முடிவிலிருந்து உன்னை காப்பாற்றும்படியாய், நீ தப்புவிக்கப்படும்படியாய், நீ ஆசீர்வதிக்கப்படும்படியாய் உன்னோடு நான் இருக்கிறேன். நீ என்னோடு கூட இரு, என்னோடு கூட இரு. நீ செய்ய வேண்டிய காரியம் என்ன? தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் நீ காணப்பட வேண்டும், ஜெபிக்க வேண்டும். கர்த்தரின் வார்த்தை வருகிறது எல்லாருக்கும், எல்லாவற்றுக்கும், எல்லா இடத்திற்கும் முடிவு சமீபமாயிற்று, சமீபமாயிற்று. ஆண்டவரே, எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமானதால் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்பாய் என்றால், நீ ஜெபம் பண்ண தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து நீ ஜெபம் பண்ணு. நான் உன்னை பாதுகாத்து கொள்வேன், நான் உன்னை காப்பாற்றுவேன், உனக்கு ஒரு நித்திய வாழ்க்கையை நான் கொடுப்பேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. நான் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து நான் ஜெபம் பண்ண வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? 2 காரியங்களை இந்த காலை வேளையிலே கர்த்தர் உணர்த்துகிறார். ஒன்று, நீ மனம் வருந்து, இன்னொன்று மனம் திரும்பு. மனம் வருந்தி மனம் திரும்பு. நான் அழைத்திருக்கிற இஸ்ரவேலே, இந்த வார்த்தைக்கு நீ செவி கொடு. கர்த்தர் உன்னை அழைக்கிறார். மனம் திரும்பு, மனம் வருந்தி மனம் திரும்பு. சொல்லலாம், ஆண்டவரே நான் மனம் திரும்பிட்டேன், ஆண்டவரே நான் இனி அதை செய்ய மாட்டேன், இதை செய்ய மாட்டேன், அப்படி செய்ய மாட்டேன், இப்படி செய்ய மாட்டேன், ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்ய மாட்டேன், ஆண்டவரே. மனம் வருந்தி இந்த காரியங்களை அறிக்கை இடுகிறவன் தான் மனம் திரும்புவான். நான் செய்தது தப்பு தான் ஆண்டவரே, நான் பேசியது தவறு தான் ஆண்டவரே, ஆண்டவரே என்னை மன்னித்து விடும் ஆண்டவரே என்று மனம் வருந்துகிறவன் மனம் திரும்புவான். அவனை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அந்த கடைசி முடிவிலிருந்து அவனை கர்த்தர் காப்பாற்றுவார். ஒரு சில உதாரணங்களை நான் உங்களுக்கு முன்பாய் வைக்க விரும்புகிறேன். மனம் வருந்தி மனம் திரும்பினவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்ததை குறித்து நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். முதலாவது, யோனாவின் புஸ்தகம், பக்கமன் 1074, 3ஆம் அதிகாரம் 4 முதல் 10 வரைக்கும் உள்ள வேத பகுதியை நாம் வாசிப்போமா? யோனா 3ஆம் அதிகாரம் 4வது வசனம் முதல் வாசிப்போமா? யோனா நகரத்தில் பிரவேசித்து ஒரு நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு. அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போம் என்று கூறினான். யார் சொன்னது இந்த வார்த்தையை? இது யோனா போய் சொன்னானா? அவன் மாம்சத்திலிருந்து வெளிப்பட்டு சொன்னானா? இல்லை மற்றவர்கள் சொல்ல கேட்டு சொன்னானா? கர்த்தர் சொன்னார், தேவன் சொன்னார், இன்னும் 40 நாள் அந்த நினிவே பட்டணத்துக்கு டைம் கொடுக்குறேன். அதற்கு முந்தின பகுதிகளெல்லாம் நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். இதிலே உள்ளது, நான் 40 நாள் டைம் கொடுக்குறேன், 40 days டைம் கொடுக்குறேன். அந்த ஜனங்கள் மனம் வருந்தி மனம் திரும்பாவிட்டால் முடிவு சமீபம், முடிவு சமீபம். உடனே இவன் ஒரு தேவனுடைய தீர்க்கதரிசியாக இருந்தபடியால், தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனாக இருந்தபடியால், 5வது வசனத்திலே நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்தார்கள், உபவாசம் செய்தார்கள், பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரெட்டு உடுத்தி கொண்டார்கள். ரெட்டு உடுத்தி சாம்பலிலே உட்கார்ந்திருப்பார்கள்.
உடனே இந்த ஜனங்கள் தேவனை விசுவாசித்தார்கள். ஆண்டவர் சொன்னார்னா அது நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். இது ஒரு தீர்க்கதரிசி மூலமாய், அவரை ஒரு ஊழியக்காரர் மூலமாய் ஆண்டவர் சொல்லி அனுப்பியிருக்காரு. இன்னும் 40 days தான் டைம் கொடுத்துருக்கு. நினிவே அழிக்கப்படும் என்றால், அழிந்து விட்டதென்றால் ஒரு ஜீவனும் தப்ப முடியாது. மிருக ஜீவனும் தப்ப முடியாது, பறவை பட்சிகள் தப்ப முடியாது, அந்த கடல் விருட்சங்கள் தப்ப முடியாது. முழுவதும் முழுவதும் கர்த்தர் அழித்து விடுவார் என்று அவன் எச்சரித்தான். இப்போ இந்த செய்தி ராஜாவுக்கு போச்சு, இந்த நியூஸ் ராஜாவுக்கிட்ட போச்சு. இவர் ராஜாட்ட போய் சொல்லல, நினிவே மக்களிடம் சொன்னது, அந்த ராஜாவுக்கு போனது. ராஜாவும் உடனே என்ன நினைத்தான், உண்மையிலே என்னுடைய ராஜ்யபாரம் போயிடும், என் குடும்பமும் அழியும், இந்த தேசமும் அழியும், என்ன செய்கிறதுக்கு? எல்லாரும் ஒருமித்து மனம் வருந்தி மனம் திரும்ப ஆயத்தமானார்கள். அவர்களும், அந்த ராஜாவும் என்ன செய்கிறான்? 6வது வசனம், இந்த செய்தி நினிவேயின் ராஜாவுக்கு எட்டின போது அவன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்தியிருந்த உடுப்பை கழற்றி போட்டு இரட்டை உடுத்தி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்து உபவாசிக்க ஆரம்பித்தான். பாருங்க, ஒரு சாவு வருதுன்னா, ஒரு மரணம் வருதுன்னா, ஒரு முடிவு வருதுன்னா, இந்த உலகத்தில் எல்லாரும் பயப்பட தான் செய்கிறாங்க. ஆனால் அநாதி தேவன் உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் அது என்னுடைய தேவன் என்று நாம் அறிக்கையிட்டு ஜெபித்தோம் என்றால், அடுத்தது மரண பரியந்தமும் இந்த தேவன் என்னென்றைக்கும் உள்ள சதா காலங்கள் என்னுடைய தேவன், மரண பரியந்தம் வரைக்கும் கர்த்தர் என்னை காப்பாற்றி நடத்தவர் வல்லவராயிருக்கிறார். எங்கே இருக்கிறது பாருங்க. என்ன செத்தா எல்லாரும் சாகுறான், உலகம்தானே அழிய போகுது, நம்மளை யார் காப்பாற்றுவா? யாரும் காப்பாற்ற மாட்டா. ஒருவர் இருக்கிறார். இந்த காலை வேளையில் சொல்லுகிறேன், உன்னை அழைத்திருக்கிற இஸ்ரவேலே, நீ கர்த்தருக்கு செவிகொடு, கர்த்தருக்கு செவிகொடு. நீ மனம் வருந்தி மனம் திரும்பு. செய்த பாவங்கள் எல்லாம் மலை போல நிற்கிறது உனக்கு முன்பாக, உன் கண்களுக்கு முன்பாக, உன் இருதயத்திற்குள்ளே அது மலை போல நிற்கிறது. அவைகளை அப்புறப்படுத்தி மனம் வருந்தி மனம் திரும்பு. அழைத்திருக்கிற கர்த்தருக்கு செவிகொடு. ராஜா உபவாசித்தான், தேசத்து ஜனங்கள் உபவாசித்தார்கள். இன்னும் ஒன்று பாருங்க, ஒரு வினோதமான ஒன்று. 7வது வசனம், மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணின கட்டளையாக நினிவேயில் எங்கும் மனுஷரும் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்று ருசி பாராதிருக்கவும் மேயாமலும் தண்ணீர் குடியாமலும் இருக்கவும். அடுத்த வசனம், மனுஷரும் மிருகங்களும் 8 நாள் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும், அவரவர் தம் தம் பொல்லாத வழியையும் தம் தம் கைகளில் உள்ள கொடுமையையும் விட்டு திரும்ப கடவர்கள். மனம் வருந்தி, பொல்லாத வழியை விட்டு மனம் வருந்தி, கைகளில் உள்ள கொடுமைகளை விட்டு மனம் வருந்தி திரும்ப கடவர்கள். நினிவேவுக்கு ஒரு சாதாரண ஒரு செய்தி தான் போச்சு. என்ன செய்தி? 40 நாளில் நினிவே நகரம், நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும். சாதாரண ஒரு செய்தி. ஆபத்து சமீபமாக இருக்கிறது, கூக்குரல் சமீபமாக இருக்கிறது. ஒரு நாளில் இந்த ஜனங்கள் எல்லாம் இப்படி தேவ சமூகத்துக்கு முன்பாய் மனம் திரும்பாவிட்டால் அங்கு அழுகையின் சத்தம் பயங்கரமாக இருக்கும், கூக்குரல் பயங்கரமாக இருக்கும். இருந்தாலும் கூட ராஜா சொல்லுகிறான் 9வது வசனத்தில், யாருக்கு
தெரியும். யாருக்கு தெரியும்? ஒருத்தருக்கும் தெரியாது. தன்னை தானே காப்பாற்றிக்கொள்ள ஒருத்தருக்கும் வழி கிடையாது. ஒருவருக்கும் அது தெரியாது. நானும் உங்களை காப்பாற்ற முடியாது, நீங்களும் என்னை காப்பாற்ற முடியாது, பிரதானி என்னை காப்பாற்ற முடியாது, அவனும் காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறான். மிருகங்களை காப்பாற்ற ஒருவரும் கிடையாது. அந்த இடம் அழிக்கப்பட்டால் எப்படி இருக்கும்? சிந்தித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். மனம் வருந்து, மனம் திரும்பு. கர்த்தர் எச்சரிக்கிறார், கர்த்தர் எச்சரிக்கிறார். யாருக்கு தெரியும்? நாம் அழிந்து போகாதபடி ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று ராஜா கூற சொன்னார். எவ்வளவோ ராஜ கட்டைகள் போயிருக்கிறது. அந்த தேசத்துக்கு ராஜா எவ்வளவோ கட்டளைகளை பிறப்பித்திருக்கிறான். இன்றைக்கு இந்த ராஜா துக்கத்தோடு ஜனங்களுக்கு கட்டளை அனுப்புகிறான். ஒருவர் கூட சும்மா இருக்கக்கூடாது. எல்லாரும் ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ரெட்டுடுத்தி கொண்டு தேவனை நோக்கி கூப்பிடுவதற்கு முன்பாய் மனம் வருந்தி மனம் திரும்பி தேவனை நோக்கி கூப்பிடும்படியாய் கட்டளை கொடுக்கிறான். பிரியமானவர்களே, இன்றைக்கு பாருங்க, இதை செய்யாதேன்னு சொன்னாதான் அதை செய்வாங்க. இது வேண்டாண்டா மகனே மகளே, இது வேண்டாம், இது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம். ஒரு சிலர் சொல்லுவாங்க, அதை செய்ததுனால ஒரு தப்பும் கிடையாது. கர்த்தர் கவனிக்கிறார், கர்த்தர் எச்சரிக்கிறார். ஒரு நாள் செய்யலாம், 2 நாள் செய்யலாம், அது தொடர் பாவமாய் மாறுகிறது. அந்த பாவம் தலைமுறைக்கு ஒரு சாபமாய் மாறுகிறது. மற்றவர்கள் கண்ணீர் விடுவதை பார்த்து களிப்பாக இருக்கிறார்கள். மற்றவர்கள் படும் பாட்டை குறித்து, படுகிற பாடுகளை குறித்து சந்தோஷப்படுகிறார்கள். உதவி செய்யார் ஒருவரும் இல்லையே. கதறிக்கொண்டிருக்கிற இந்த ஜனங்களை பார்த்து எல்லாரும் சிரிக்கிறார்கள். ஆனால் எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. 10வது வசனம், ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் வருது. அவர்கள் அந்த ஜனங்கள், நினிவே ஜனங்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவருடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லி இருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டதோடு மட்டுமன்றி அவர் அதை செய்யாதிருந்தார். ஹல்லேலூயா. நினிவே நகரமே தேவனை நோக்கி கூப்பிடுகிறது. எங்களை காப்பாற்றும் ஆண்டவரே என்று கூப்பிடுகிறது. ஆண்டவரே, நாங்கள் பொல்லாத வழியை விட்டு நாங்கள் திரும்புகிறோம். மனம் வருந்துகிறார்கள். உரத்த சத்தமாய் கூப்பிடுகிறார்கள். தங்கள் கைகளில் உள்ள கொடுமைகளை நினைத்து, எவ்வளவோ கொடுமையை நான் செய்தேனே. அவர்கள் மனம் வருந்துகிறார்கள். மனம் வருந்தி ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். ஆனால் ஆண்டவரோ அந்த மனம் வருந்தின அந்த அத்தனை ஜனங்களையும், மனம் வருந்தி மனம் திரும்பின அத்தனை ஜனங்களையும் கர்த்தர் ரட்சித்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ரட்சிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நான் அழைத்திருக்கிற இஸ்ரவேலே, எனக்கு செவி கொடு. உனக்குன்னு ஒரு பாதையை நான் உருவாக்கி தந்திருக்கிறேன். உனக்குன்னு ஒரு வழியை நான் உருவாக்கி தந்திருக்கிறேன். உனக்கு முன்பாக நான் சொல்லுகிறேன், என்னை பின்பற்றி வா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டார். இந்த கூக்குரல் சத்தம் தேவ சமூகத்துக்கு முன்பாய் போய் எட்டுகிறது. தேவன் அதை செய்யாதிருந்தார். அவர்களை ஆசீர்வதித்தார். அழிவிலிருந்து தப்பித்து கொள்ள நான் அழைத்திருக்கிற இஸ்ரவேலே, எனக்கு செவிகொடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு செவிகொடு. 2வதாக, பாவத்திலிருந்து விடுதலை பெற
நான் அழைத்திருக்கிற இஸ்ரவேலே, எனக்கு செவிகொடு, செவிகொடு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து 24வது வசனம் வரைக்கும். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். இந்த இளைய குமாரன் யாருக்கு தெரிந்த சம்பவம் தான். இளைய குமாரன் தகப்பன் சம்பாதித்த ஆஸ்திகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு அவன் வீட்டை விட்டு தன் நண்பர்களோடு கிளம்புகிறான். அங்கே பாவ வாழ்க்கை நிமித்தமாய் தன்னிடமிருந்த தகப்பனுடைய ஆஸ்திகள், ஐஸ்வர்யம் எல்லாவற்றையும் இழந்து விட்டான். அவனுடைய நினைவு பரிதாபமான ஒரு அவனுடைய நிலைமை பரிதாபமான ஒரு நிலைமைக்கு நேராக செல்லுகிறது. அவன் அந்த இருக்கிற இடத்திலே அவன் சிந்திக்க ஆரம்பித்தான். என் தகப்பனாருடைய வீடு எவ்வளவு சமாதானமாய், சந்தோஷமாய், ஆசீர்வாதமாய் இருக்கிறது. நிச்சயமாய் தேவனை விட்டு தூரம் போகிறவர்களுக்கு இது ஒரு தகுந்த பாடமாய் கர்த்தர் சொல்லுகிறார். தேவனுடைய ஆலயத்தில் நீ காணப்படுவாய் என்றால், தேவனை ஆராதிப்பாய் என்றால், தேவனை துதிப்பாய் என்றால், இங்கிருந்து சுமந்து செல்கிற மகிழ்ச்சி, சமாதானம், ஆசீர்வாதம், ஐஸ்வர்யத்தை உன் இல்லத்திற்கு கொண்டு போவாய் என்றால், அங்கேயும் உன் வீடு ஒரு குட்டி பரலோகம் போல காணப்படும். நீதிமானின் கூடாரங்களில் இரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. கர்த்தருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். தேவனுடைய ஆலயத்துக்குள் வந்திருந்து ஆண்டவரை நோக்கி பாடி துதித்து ஜெபித்து அந்த வார்த்தையை தன் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு ஒரு மனிதன், ஒரு மனுஷி அப்படியே தன் வீட்டுக்கு போகிற வேளையிலேயே அங்கு கர்த்தருடைய அந்த வலதுகரம், நீதியின் வலதுகரம், நன்மை செய்த வலதுகரம், காக்கிற வலதுகரம் அந்த வீட்டுக்குள்ளே அற்புதத்தை செய்யும். இம்மனிதனோ அந்த வீட்டுக்குள் இருக்க அவனுக்கு விருப்பமில்லை. உலக பிரகாரமாய் வாழ வேண்டும் என்று அவன் ஓடினான். எல்லாவற்றையும் இழந்தவனாய் காணப்படுகிறான். பன்றி தின்கிற தவிட்டினால் தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான். அது கூட அவனுக்கு கிடைக்கல. ஒருத்தர் அவனுக்கு அதை கொடுக்கல. ஒருத்தர் கூட, அது பன்றிக்குள்ளது பன்றிக்கு தான், ஒருத்தர் கூட அவனுக்கு அதை கொடுக்கல. இப்பொழுது அவன் சிந்திக்கிறான், இதற்கு காரணம் பரத்துக்கு விரோதமாகவும் என் தகப்பனுக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். எப்படி அவனுடைய இருதய மனம் வருந்துகிறது பாருங்க. எப்படி அவனுடைய இருதய மனம் வருந்துகிறது. நான் பாவம் செய்தேன், இப்போ நான் தண்டனையை அனுபவிக்கிறேன். என் தகப்பனை விட்டு தூரமாய் போய்விட்டேன், ஆண்டவரை விட்டு தூரமாய் போய்விட்டேன். என் மாம்சம் விரும்பினபடி, இந்த உலகம் விரும்பினபடி, பிசாசு விரும்பினபடி அவனுடைய கருத்தில் என்னை ஒப்பு கொடுத்து விட்டேன். ஒன்றுமில்லாமல், புசிப்பதற்கு கூட வழி இல்லாமல், உடுத்துவிப்பதற்கு வஸ்திரம் இல்லாமல், தலையிலே தேய்ப்பதற்கு எண்ணெய் இல்லாமல், அன்றிருந்த அபிஷேகம் எல்லாவற்றையும் போயிட்டு இப்போ வறண்ட நிலைமையில காணப்படுகிறேன். சகோதரனே, கர்த்தர் அழைத்திருக்கிற இஸ்ரவேலே, நீ கர்த்தருக்கு செவி கொடு. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நீ பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று விரும்புகிறார். அழிவிலிருந்து தப்பித்து கொள்ள அந்த நினிவே மக்கள் எவ்வளவு தூரம் கூப்பிட்டு இருப்பாங்க, எவ்வளவு தூரம் கஷ்டப்பட, மிருகங்கள் கூட ரெட்டுடுத்தி கொண்டிருந்தது. இன்றைக்கு கர்த்தர் கேட்கிறார், மனம் வருந்தினேன்னா நான் உன்னை ரட்சிப்பேன், நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். 21வது வசனத்தில் தகப்பன்ட்ட போகிறான். இவன் எங்கே இருந்து இந்த வார்த்தையை எடுத்தான் என்றால், இந்த வார்த்தை கிடைத்தது என்றால், அந்த கஷ்டமான அந்த பாவ சூழ்நிலையில் இந்த வார்த்தை கிடைத்தது. தகப்பனுக்கு முன்பாய் சொல்லுகிறான், நான் இனி உம்முடைய குமாரன் அல்ல. அப்படி சொல்லதுக்கு எனக்கு எந்த தகுதியும் கிடையாது. நான் பாத்திரன் அல்ல. 22வது வசனத்தில் வருகிறது, அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை என் மகனுக்கு கொண்டு வந்து அவனுக்கு உடுத்தி, அவன் கைக்கு மோதிரம், கால்களுக்கு பாதரட்சையை போடுங்கள். 23வது வசனம்,
கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம். சகோதரனே, கர்த்தர் கொடுத்த ரட்சிப்பின் வஸ்திரம் எங்கே என்று கர்த்தர் கேட்கிறார். நான் அழைத்திருக்கிற இஸ்ரவேலே, எனக்கு செவி கொடு. உனக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை தந்து உன்னை அபிஷேகித்து உன்னை வரங்களினால் அலங்கரித்தேனே. இப்போ உன் நிலைமை எப்படி இருக்கிறது? எப்படி காணப்படுகிறது? எனக்கு விரோதமாக, பரத்துக்கு விரோதமாக, எனக்கு முன்பாக இந்த உலகத்தில் நீ ஆசீர்வாதம் இருக்க வேண்டும் என்று, மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று பாவத்தோடு விளையாடின நீ இன்றைக்கு எப்படி இருக்கிற? வஸ்திரத்தை இழந்து, மோதிரத்தை இழந்து, பாதரட்சை இழந்து வெறுங்காலோடு நிற்கிறாயா? மனம் வருந்தி மனம் திரும்பு, மனம் வருந்தி மனம் திரும்பு. 24வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், காணப்பட்டான். நான் அப்படியே பரலோகம் சந்தோஷப்பட, மரித்த நீ திரும்பவும் உயிர் பெற வேண்டும் என்றால், காணாமல் போன நீ திரும்பவும் கர்த்தர் முன்பாய் காணப்பட வேண்டும் என்றால், உன்னை குறித்து மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோக ராஜ்யம் சந்தோஷமாயிருக்குமாம். புசித்து சந்தோஷமாயிருக்க கர்த்தர் இன்றைக்கு உன்னை அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார். மனம் வருந்தி மனம் திரும்பு, மனம் வருந்தி மனம் திரும்பு. ஏனென்றால் எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. பிரியமானவர்களே, அழிவிலிருந்து அந்த நினிவே ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். பாவத்திலிருந்து இந்த இளைய குமாரன் ரட்சிக்கப்பட்டான். இன்னும் ஒன்றை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 10, 13, 14. 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றொருவன் ஆயக்காரன். 2 பேர் போகிறாங்க ஜெபிக்கிறதுக்கு. நமக்கு பரிசேயனை பற்றி வேண்டாம், ஆயக்காரன் நாம் எடுத்துக்கொள்வோம். ஆயக்காரன் ஜெபிக்கும்படியாய் தேவாலயத்துக்கு நேரே போகிறான். போனவன் என்ன செய்கிறான்? 13வது வசனம், ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன்னை தாழ்த்தி ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். தன் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும். எங்கு போய் இவன் ஜெபிக்கிறான்? தேவனுடைய ஆலயத்தில். கர்த்தருடைய கண்கள் எப்பொழுதும் தேவனுடைய ஆலயத்திலே நோக்கமாக இருக்கிறது. ஏனென்றால் ஜெப வீட்டிலே அவர் நம்மை மகிழ்ச்சியாக்கும்படியாய் அவருடைய கண்கள் தேவனுடைய ஆலயத்திலே நோக்கமாக இருக்கிறது. 2 பேர் வராங்க. அதில் ஒருத்தன் ஜெபிக்கிறான் வேற விதமாய், ஆயக்காரன் ஜெபிக்கிறான் தூரத்தில் நின்று. அவருடைய சமூகத்தை கூட நோக்கி பார்க்க முடியாமல் தன் தலைகளை தாழ்த்தி தன் கண்களை வானத்துக்கு நேராக ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக்கொண்டு தேவனே, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்று ஜெபிக்கிறான். அவன் தேவ கிருபையை இழந்து விடாமல் இருக்க தேவ சமூகத்துக்கு முன்பாய் வந்து ஜெபிக்கிறான். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இம்மட்டுமாய் உன்னை நடத்தினது, உன்னை பாதுகாத்தது, உன்னை போஷித்தது தேவனுடைய கிருபை. நீ எங்கேயோ இருந்தாலும் நீ அவருக்கு வேண்டுமாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. யாக்கோபே, நான் அழைத்திருக்கிற இஸ்ரவேலே, எனக்கு செவி கொடு. நீ மனம் வருந்தி மனம் திரும்ப. மார்பிலே அடித்து கொண்டு கதறுகிறான் இந்த மனுஷன். தேவனே, பாவியாக என் மேல் கிருபையாயிரும். வசனம் சொல்லுகிறது, 14வது வசனம், அவன் அல்ல, பரிசேயன் அல்ல, இந்த ஆயக்காரன் நீதிமான் ஆக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான். கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாய் தன்னை உயர்த்துகிறவனும் எவனும் தாழ்த்தப்படுவான். தன்னை தாழ்த்துகிறவன்
கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உன்னை உயர்த்தி ஆசீர்வதிக்க அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். 3 காரியம். ஆண்டவரை தேடுகிற ஒரு இருதயம் வேண்டும். ஆண்டவரை தேடு. நான் பார்த்துக்கொள்வேன். இப்போ ஒன்றும் உலகம் அழியாது, இப்போ எனக்கு மரணம் வராது. ஆனாலும் கூட அத்தனை ஆசீர்வாதங்களையும் தேவன் வைத்திருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களையும் வீணாய் செலவு பண்ணி உன் காலத்தை பிரயோஜனப்படுத்தாமல் உன் காலத்தை நஷ்டப்படுத்தி கஷ்டப்படுத்தி மற்றவர்களையும் கஷ்டப்படுத்தி நீ வேதனைக்குள் உன் வாழ்க்கை செல்வதற்கு முன்பாய் கர்த்தர் அழைக்கிறார். நீ அவருக்கு செவி கொடு, செவி கொடு. ஒரு தகப்பனாய் கூப்பிடுகிறார், இஸ்ரவேலே எனக்கு செவி கொடு. ஒரு தேவனாய் கூப்பிடுகிறார், இஸ்ரவேலே எனக்கு செவி கொடு. நீ செவி கொடுப்பாய் என்றால் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் காணப்படுவாய். 1 கொரிந்தியர் 11:31 சொல்லப்பட்டிருக்கிறது, நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயந்திருக்க பாடோம். எவ்வளோ அழகாக சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. நம்மை நாமே நிதானித்து அறியும்படியாய் கர்த்தர் அந்த ஞானத்தை நமக்கு கொடுக்கிறார். தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்தீர்கள் என்றால் உங்களை நீங்களே நிதானித்து அறிந்து கொள்வீர்கள். நிதானித்து அறிந்து கொள்ள முடியும். நான் செய்வது சரியா தப்பா, நான் செய்வது ஆண்டவருக்கு பிரியமானதா. ஒன்று வேண்டாம், மற்றவர்களை நீ பார்க்காதே, நீ தேவனை நோக்கி பார். நான் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறேனா? மற்றவர்கள் எப்படின்னு சொல்லி கொண்டு போகட்டும், எப்படி பேசிக்கொண்டு போகட்டும். நான் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து நான் ஒவ்வொரு காரியங்களும் நான் நிதானித்து அறிந்தேன் என்றால் எனக்கு அந்த தண்டனை கிடையாது. பாவத்துக்கு நான் அழிய மாட்டேன், தேவ கிருபை நான் இழந்து விட மாட்டேன். நிதானித்து அறிந்தால் நீ நியாயம் தீர்க்கப்பட மாட்டாய். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான் நீதிமொழிகள், Proverbs chapter 28 verse 13. நீதிமொழிகள் 28:13. நீதிமொழிகள் 28:13. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை என்ன செய்யணுமா? பாவங்களை மறைக்காமல் மனம் வருந்தி அந்த பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ தேவனால் இரக்கம் பெறுவான், கர்த்தரால் இரக்கம் பெறுவான். அவர் இறங்குகிற தேவன். சகோதரனே, அந்த யோனாவின் புஸ்தகம் கடைசி அதிகாரத்தை பார்த்தால் ஆண்டவர் அந்த நினிவே நகர மக்களுக்காய் யோனாவை பார்த்து சொல்கிறார், வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத 120,000, அதை விட அதிகமான ஜனங்கள் இருக்க, 120,000 பேர், அதுக்கும் அதிகமான பேர். இவர்களுக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ என்று கர்த்தர் சொல்கிறார். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். இன்றைக்கே மனம் வருந்தி அவைகளை அறிக்கை செய்து மனம் திரும்பி விட்டு விடுகிறவன் எவனோ அவன் என் தேவனால் இரக்கம் பெறுவான், இரக்கம் பெறுவான். ஆனால் இந்த பாவம் அப்படியே இருக்கும், பாவம் அப்படியே இருக்கும். ஒருவேளை நீ மறந்திருக்கலாம், கர்த்தர் மறந்திருப்பார், மறக்கவில்லை. நீ இரக்கத்தை பெற வேண்டும் என்று கர்த்தர் எச்சரிக்கிறார். ஏனென்றால் எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிருக்கிறது, சமீபமாயிருக்கிறது. யாரை வேணும்னாலும் ஏமாற்றலாம், ஆண்டவரை ஏமாற்றவே முடியாது. அவர் வார்த்தை சொல்லுகிறது, நீ அறிக்கை செய்து விட்டு விடுகிறது. ஒரு வசனத்தை கூட உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். ஏசாயா 55:7. ஏசாயா 55:7. துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளை விட்டு எச்சரிக்கிறார். தேவன் எச்சரிக்கிறார். துன்மார்க்க வழியையும் அக்கிரம உள்ள நினைவுகளை விட்டு நீ கர்த்தரிடத்தில் திரும்பு, மனம் திரும்பு, மனம் வருந்தி மனம் திரும்பு. கர்த்தர் உன்மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கு திரும்ப கடவன், அவர் மன்னிப்பதற்கு தயை பெருந்திருக்கிறார். இன்றைக்கு சொல்கிறாங்க, வழியையும் நினைவுகளையும் யார் யாரிடமோ போய் சொன்னால் போதும். துன்மார்க்க வழியையும் அக்கிரமக்கார நினைவுகளையும் யார்கிட்ட போய் சொன்னால், யார்கிட்ட போய் சொன்னாலும் மன்னிப்பு கிடையாது.
தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். நீ கர்த்தரிடத்தில் திரும்பு, அறிக்கை செய்து அதை விட்டுவிடு, அறிக்கை செய்து அதை விட்டுவிடு, அறிக்கை செய்து அதை விட்டுவிடு. தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். மனம் வருந்தி மனம் திரும்பு. துன்மார்க்கன் துன்மார்க்க வழியை விட்டு விலகு, அக்கிரமக்காரன் அக்கிரம வழியை விட்டு விலகு. கர்த்தரிடத்தில் மனம் வருந்தி மனம் திரும்பி ஆண்டவரிடத்திலே வா. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேலே, கர்த்தருக்கு செவிகொடு. துன்மார்க்கரோடு துன்மார்க்கமாய் அழிந்து விடாதே. அக்கிரமக்காரனோடு இணைந்து அக்கிரமம் செய்து நீ அழிந்து விடாதே. இவைகளை விட்டு நீ கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் எச்சரிக்கிறார். கர்த்தர் எச்சரிக்கிறார். உன்னை மன்னித்து ஏற்றுக்கொள்ள அவர் ஆயத்தமாயிருக்கிறார். இஸ்ரவேலே, என் சத்தத்துக்கு செவி கொடு, செவி கொடு. நீ செவி கொடுக்கிற வேளையில் யாவருக்கு தெரிந்த ஒரு வசனம், ஏசாயா 26:3. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதே உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால், மனம் வருந்தி மனம் திரும்பி இயேசுவிடத்தில் வந்து உம்மையே நம்பி இருக்கிறபடியினால, உம்மை உறுதியாய் பற்றி இருக்கிறபடியினால கர்த்தர் அவனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம், நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். ஹல்லேலூயா. அதுவரைக்கும் அந்த சமாதானம் அவனுடைய இருதயத்தில் இல்லை. இன்றைக்கு சமாதானத்தை இழந்து அலைக்கழிக்கிற ஆவியினால் பிடித்து அலைந்து கொண்டிருக்கிற இந்த காலத்தில் கர்த்தர் சொல்கிறார், முடிவு சமீபமாயிற்று. நீ மனம் வருந்தி மனம் திரும்பு. உன் இருதயத்தை நிரப்பக்கூடிய அளவில் ஒரு பூரண சமாதானத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன். எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள ஆயத்தம்னா ஒரே ஒரு காரியத்தை செய்யுங்க. 1 கொரிந்தியர் 1:9. 1 கொரிந்தியர் 1:9. கர்த்தர் எதுக்கு அழைத்தார் தெரியுமா? ஆண்டவர் எதுக்கு நம்மை அழைத்தார்? நான் அழைத்திருக்கிற இஸ்ரவேலே, எனக்கு செவி கொடு. எதற்கு அழைத்தார்? தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாயிருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். உங்களை அழைத்த தேவன், இன்றைக்கு உன்னை அழைத்த தேவன். நான் அழைத்திருக்கிற இஸ்ரவேலே, எனக்கு செவி கொடு. நீ மனம் வருந்தி மனம் திரும்பி வா. நான் உன்னை அழைக்கிறேன். எதுக்கு தெரியுமா? என்னோடு ஐக்கியமாய் நீ காணப்பட வேண்டும். என்னோடு இணைந்து நீ காணப்பட வேண்டும். உன் கருத்தை என்னிடம் ஒப்புவிக்க வேண்டும். உன் இருதயத்தை இடத்தில் ஒப்புவிக்க வேண்டும். உன்னை அழைத்த தேவன் மரண பரியந்தம் வரைக்கும் உன்னை வழிநடத்த அவர் வல்லவராயிருக்கிறார். அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஆமேன். ஆண்டவர் அழைக்கிறார். சகோதரனே, சகோதரியே, முடிவு சமீபமாயிற்று. ஆண்டவர் அதே வேளையில் இன்றைக்கு கர்த்தர் நம்மை குறித்து அவர் ஒரு வேதனையோடு இருக்கிறார். எரேமியா 2:13. எரேமியா 2:13. இந்த வசனம் ஒரு எச்சரிப்பின் வசனம். இந்த ஆண்டவருக்கு பிள்ளைன்னு நீ சொல்லலாம், ஆண்டவர் கூட தான் இருக்கன்னு சொல்லலாம். ஆனால் கொஞ்சம் உன்னை சிந்தித்துப்பார். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். எரேமியா 2:13 கர்த்தர் சொல்லுகிறார், என் ஜனங்கள், நான் உண்டாக்கின ஜனங்கள், என்னால் உருவாக்கப்பட்ட ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். 2 தீமைகளை அவர்கள் செய்தார்கள். ஒன்று, ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டுட்டாங்க. ஏனென்றால் பரிசுத்தமாய் வாழ அவர்களுக்கு விருப்பமில்லை. தேவ ஆசீர்வாதத்தால் அவர்கள் வளர விருப்பமில்லை. அவருடைய சந்ததியை ஆண்டவருடைய சமூகத்து முன்பாய் ஆண்டவர் கொடுத்த அந்த சந்ததியை, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், அந்த குடும்பத்தையே தேவனுக்கு முன்பாய் கொண்டு வர விருப்பமில்லை. இதுவரைக்கும் ஜீவ தண்ணீர் ஊற்றாயிருந்தேன், என்னை விட்டுட்டாங்க. உலக தண்ணீர் போதும், இந்த ஊற்று தண்ணீர் அவர்களுக்கு வேண்டாம், விட்டுட்டாங்க. இன்னொன்று, தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டாங்க. நாங்கள் இப்படி வாழ்ந்துடுவோம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து மோசையை அழைத்து கொண்டு வருகிற வேளையில் அநேக இடத்துல தண்ணீர் நிற்காத வெடிப்புள்ள தொட்டிகளை அவர் உண்டாக்கி கொண்டார்கள். புறப்பட்டு வந்த அத்தனை பேரும்
அந்த கானான் தேசத்தில் பிரவேசிக்க முடியவில்லை. அடுத்த சந்ததி பிரவேசித்தது. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஜீவ தண்ணீர் வேண்டுமா உனக்கு? ஜீவ தண்ணீர் ஊற்றாகி ஆண்டவரை விட்டு விடாதே. முடிவு சமீபமாயிற்று. நினைவே ஜனங்கள் அத்தனை லட்சம் ஜனங்களையும் ரட்சித்திருக்கிறார். ஒரு இளைய குமாரனை கர்த்தர் ரட்சித்திருக்கிறார். மார்பில் அடித்து தேவ சமூகத்துக்கு முன்பாய் புலம்பினவரை கர்த்தர் ரட்சித்திருக்கிறார். இன்றைக்கு உன்னையை ரட்சிக்க கர்த்தர் வாஞ்சை உள்ளவராய் இருக்கிறார். தேவனிடத்தில் திரும்ப வேண்டும் என்றால் மனம் வருந்தி தேவனிடத்தில் திரும்பு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து பெருக பண்ண வல்லவராக இருக்கிறார். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உண்மையே நம்பி இருக்கிறபடினால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். இந்த தேவ செய்தியின் மூலமாய், இந்த எச்சரிப்பின் மூலமாய் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆயத்தப்படுகிறவர்கள், அது வீட்டிலே இருந்தாலும் சரி, திருச்சபையிலே காணப்பட்டாலும் சரி, தனிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு உங்களை ஆண்டவருடைய கர்த்தரை ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் அழைத்திருக்கிறார். நான் அழைத்திருக்கிற இஸ்ரவேலே, எனக்கு செவி கொடு, எனக்கு செவி கொடு. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். உன் கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. என் வலதுகரம் அங்கே பராக்கிரமம் செய்யும். ஜெபிப்போமா? சர்வ வல்லவரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் கர்த்தாவே. எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை நீர் அறிவீர் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, ஜீவ தண்ணீரை விட்டு விட்டு பாவ தண்ணீரை பருகி கொண்டிருக்கிற ஜனங்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஜெபம் பண்ணுவதற்கு நேரமில்லாமல் அலைந்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. கர்த்தர் சொல்லுகிறீர், தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து ஜெபத்திலே தரித்திருக்க, ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவராயிருக்க, உம்மோடு ஐக்கியமாய் வாழ விரும்ப நீர் விரும்புகிறீர் ஆண்டவரே. கர்த்தர் நீர் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் இந்த உலகத்தில் யாரும் கொடுக்க முடியாது ஆண்டவரே, யாரும் கொடுக்க முடியாது ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறீர் ஆண்டவரே. ஒரு முடிவுக்கு நேராக உலகம் வந்து கொண்டிருக்கிற வேளையில், இயேசுவே என்னை ரட்சியும், என் குடும்பத்தை ரட்சியும் என்று வருந்தி உம்முடைய சமூகத்துக்கு முன்பாய் நிற்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. மனம் வருந்தி, மனம் திரும்பி, என் தகப்பனே உம்மை நான் நோக்கி பார்க்கிறேன் என்று கர்த்தாவே, அந்த ஆயக்காரன் கண்கள் உம்மை நோக்கினது போல, மார்பிலே அடித்து கொண்டு கதறினது போல கதறுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தருக்கு ரட்சிப்பீராக. தன் பாவங்களை மறைக்கிறவன் அவனுக்கு வாழ்வு இல்லை ஆண்டவரே. ஆனால் அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ மனுஷனால் அல்ல, என் தேவனால் இரக்கம் பெறுவான் என்ற வசனத்தின்படி இறங்குகிற உம்மாலே எல்லாம் கூடும் ஆண்டவரே, எல்லாம் கூடும் கர்த்தாவே. மறுபடியும் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க நீர் வல்லவராயிருக்கிறீர். தேவன் மனதுருகிறார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறதுக்கு தயை பெருத்தவராயிருக்கிறார். மன்னியும் ஆண்டவரே. யார் யார் எழும்பி நின்று இந்த ஜெபத்தை, இந்த தேவ செய்தியை கேட்டு இந்த ஜெபத்திலே பங்கெடுத்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ, ஒவ்வொரு குடும்பத்தையே ரட்சியும் ஆண்டவரே, ரட்சியும் ஆண்டவரே. பாவத்தினால் ஆண்டவர் இந்த குடும்பத்தை அழிய விடாதேன் தகப்பனே. பாவ வியாதியிலிருந்து விடுதலையாக்கும் கர்த்தாவே. பாவம் சாபமாய் பெருகி அந்த தண்ணீரை குடித்து கொண்டிருக்கிற, சாப தண்ணீரை குடித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ரட்சிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஜீவ தண்ணீரை பருகும்படியாய் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். நான் செய்கிறேன், நான் செய்வேன். தண்ணி நிற்காத தொட்டிகளை உண்டாக்கி அது வெடிப்புள்ள தொட்டிகளாய் மாற்றி தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வறுமைக்கு அடையாளமாய், தரித்திரத்திற்கு அடையாளமாய் ஆண்டவரே இதை காண்பிக்கிறீர் ஆண்டவரே. தகப்பனே, உம்மை நோக்கி கூப்பிடுற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் மனது உருகும்படியாக ஜெபிக்கிறேன். ஒரு ரட்சிப்பின் மகா சமாதானத்தை, சந்தோஷத்தை இப்பொழுது அவருடைய இருதயத்தில் ஊற்றும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. கர்த்தர் ஆசீர்வதியும் கர்த்தாவே. இழந்து நிற்கிற அந்த இளைய குமாரனை போல எல்லாவற்றையும் இழந்து நிற்கிற உடைய பிள்ளைகளை மறுபடியுமாய் கர்த்தாவே கூப்பிடுகிற ஒவ்வொருவரையும் தகப்பனே என்று தேடி வருகிற ஒவ்வொருவரையும் தகப்பனே ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன், ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். மறுபடியும் உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன்.
பெரிய காரியங்களை செய்வீராக. ரட்சியும் ஆண்டவரே, ரட்சியும் ஆண்டவரே. இந்த முடிவு வருவதற்கு முன்பாகவே சமீபமாயிட்டென்று சொன்னீரே. உம்முடைய பிள்ளைகளை நீ ரட்சிக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்யும். சகல துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். இருதயத்தின் மீது கருத்தை வைத்து ஆண்டவரே, மனம் வருந்தி மனம் திரும்பி இருக்கிறேன் ஆண்டவரே. என்னை ரட்சித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமே, ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் இன்றும் என்று சதா காலங்களிலும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.